வணக்கம், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். NTA NET எக்ஸாம் பேப்பர் 1 லாஜிக்கல் ரீசனிங்ஸ்ல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் NTA NET பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர் இருக்கு. அதுல பேப்பர் 1ல 10 யூனிட் இருக்கு. ஸோ லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான யூனிட். அதுலயும் பர்டிகுலரா இந்தியன் லாஜிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஸோ வில் கோ வித் தட். இந்தியன் லாஜிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனுமானா அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ஏன் அனுமானா அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம இன்னைக்கு செஷன்ல எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும் பொழுது லாஸ்டா 2022ல நடந்த நெட் எக்ஸாம்ஸ்ல 23 பேட்சஸ் நடந்திருக்கு. மார்னிங் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு 23 ஷிஃப்ட் எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த எல்லா பேட்ச்லயுமே கண்டிப்பா அனுமானால இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ அனுமானாங்கிற டாபிக் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த 2023 நெட் எக்ஸாம்ஸ்லயுமே வந்துட்டு நம்ம கண்டிப்பா இந்த ஒரு டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபார் ஷுர் இந்தியன் லாஜிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஸோ வில் கோ வித் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். So look, this is the first question. According to the classical Indian school of logic, what is the correct sequence of steps involved in Anumana? இங்க நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியன் ஸ்கூல் ஆஃப் லாஜிக்ஸ்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது லாஜிக்கல் ரீசனிங் யூனிட்ல இந்தியன் லாஜிக்ஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அனுமானம் பத்தி பேசியிருக்கிறதுனால இது அனுமானா பத்தின கொஸ்டின் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இந்த கொஸ்டின் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அனுமானானா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அனுமானா அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான். இது ஒரு சான்ஸ்கிரிட்டம். ஆனா தமிழ்ல இதுக்கு வந்து நம்ம யூகம், கருத்து, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தலாம். இன்னும் சொல்ல போனா இது நம்ம வந்து ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு ஏற்கனவே ஒரு சில அனுபவ அறிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். குழந்தையா இருந்து பெரியவங்களா வளரும் பொழுது அனுபவ அறிவு இருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில ஒரு சில முடிவுகள் எடுக்கும் பொழுது இந்த அனுபவ அறிவை பயன்படுத்தி ஒரு சில முடிவுகள் எடுப்போம். அந்த மாதிரியான ஒரு வியூகம், ஒரு கருத்து உருவாகுதல், இல்லைன்னா ஒரு அனுமானம், அதை தான் வந்துட்டு நம்ம அனுமானா அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல கூட அனுமானம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அனுமானம் அப்படின்னா நம்மளுடைய யூகித்த கருத்தை தான் அனுமானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் அனுமானா அப்படின்னா. ஓகே, இது இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். அதற்கு முன்னாடி அனுமானா அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன பாயிண்ட் நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அனுமானம் அப்படிங்கிறது as I told you, it was the second source of knowledge அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய முதல் கட்ட அறிவு அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவ அறிவு, அனுபவத்தில இருந்து பெறக்கூடிய அறிவு. இந்த இரண்டாம் கட்ட அறிவு வந்து இந்த அனுபவத்தை சார்ந்து நம்ம யோசிச்சு முடிவெடுக்கிற ஒரு அனுமானம். சோ இததான் வந்துட்டு நம்ம அனுமானம், கருத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல இன்ஃபரன்ஸ், ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சான்ஸ்கிரிட்ல அனுமானா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க மறந்துடக்கூடாது, அனுமானா இஸ் செகண்ட் நாலேஜ். புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நாலேஜ் அனுபவத்தை வந்து நம்ம பெர்செப்ஷன் சொல்லுவோம். இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் நீங்க பார்க்கலாம். பெர்செப்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட் நாலேஜ், அனுமானா இஸ் செகண்ட் நாலேஜ் அப்படிங்கிறது. ஸோ இந்த பாயிண்ட் நீங்க மறந்துடக்கூடாது. இப்போ இது புரியுற மாதிரி இன்னும் தெளிவா ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஸோ வில் கோ வித் தட் எக்ஸாம்பிள். லுக், இந்த பிக்சர் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியுது? எக்ஸாக்ட்லி நீங்க நினைக்கிறது தான். இங்க ஏதோ ஒரு புகையா இருக்கு, சோ அங்க ஏதோ நெருப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கலாம். லுக், நம்ம இந்த கார்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த கார்ல நம்ம போயிட்டு இருக்கோம். சோ நமக்கு தூரத்துல புகையா இருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அன் கூட நமக்கு ஸ்மோக் தெரியுது. சோ அதனால ஓகே, அங்க வந்து நெருப்பு பிடிச்சிருச்சு, அந்த மலையில அந்த காடுகள்ல நெருப்பு பிடிச்சிருக்குன்னு நமக்கு தெரியுது. இந்த கார்ல நம்ம கூட ஒரு குழந்தை வர்றாங்க, நம்ம குழந்தை. அவங்க நம்மள்ட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, என்னது அங்க புகையா தெரியுது, என்னது ஏன் அங்க வித்தியாசமா இருக்குன்னு நம்மள்ட்ட பல கேள்விகள் கேட்பாங்க. நமக்கு பார்த்த உடனே புரியுற ஒரு விஷயம், ஒரு கருத்து உருவாகுது. ஆனா அந்த கருத்து குழந்தைக்கு இல்ல. ஏன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த முதல் கட்ட அனுபவம் அப்படிங்கிறது அங்க இல்ல. இதுதான் அந்த குழந்தைக்கு முதல் அனுபவம். நீங்க தான் சொல்லி புரிய வைப்பீங்க. இல்லப்பா, ரொம்ப நெருப்பெரியுது போல, அதனாலதான் இப்படி புகையா காட்சி அளிக்குதுன்னு சொல்லி நம்ம புரிய வைப்போம். சோ அதுதான் அந்த குழந்தைக்கு அனுபவமா வாய்க்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குழந்தை பருவத்திலேயே நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு நம்ம படிச்சிருப்போம். இல்ல நம்ம இதே மாதிரி ஒரு அனுபவபூர்வமா அதை அனுபவிச்சிருப்போம். அதனால நமக்கு ஓகே, தூரத்துல புகைய பார்த்தோம்னா அங்க ஏதோ பயங்கரமா நெருப்பு பிடிச்சிருக்குங்கிற ஒரு ஒப்பீனியன், ஒரு கருத்து நம்மளால உருவாக்க முடியும். சோ இந்த கருத்தை தான் நம்ம செகண்ட் நாலேஜ் அனுமானா அப்படின்னு சொல்றோம்.
ஓகே. அண்ட் இதை வந்து இங்கிலீஷ்ல இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். ஓகே, இப்போ உங்களுக்கு அனுமானம் அப்படின்னா என்னன்னு தெளிவா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் இதற்கு அடுத்து இந்த நீங்க இங்க பார்த்த ஒரு விஷயத்த நீங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க போறீங்க, பாக்குறீங்க, புகையா இருக்கு, நெருப்பு பிடிச்சிடுச்சு, உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, தெரிஞ்சிடுச்சு. இதை நீங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஸோ இன்னொருத்தவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்றாங்க. அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ். அது வந்து நீங்க கண்டிப்பா ஆர்டர் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதாவது நம்ம லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னாலே அது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் தான், வாதம் தான். யாரு எப்படி பேசுறாங்க, எந்த வகையில பேசுறாங்க, அது புரிதலை உண்டாக்குதா இல்லையா அப்படிங்கறதா இந்த என்டையர் லாஜிக்கல் ரீசனிங்லயும் நம்ம படிப்போம். சோ நீங்க பார்த்த ஒரு விஷயம், உங்களுடைய கருத்தை நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும் போது யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் இன் 5 ஸ்டெப்ஸ். நீங்க 5 ஸ்டெப்ஸ் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதெல்லாம் என்னன்னு இப்ப பார்க்க போறோம். அண்ட் அதுல இருந்துதான் நமக்கு கேள்வியும் வருது. So I'll take it to the next slide. So இதுதான் அது. இந்த 5 ஸ்டெப் பிரத்யஜ்னா, ஹெத்து, உதாரணா, உபநயா, நிகமனா, இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள். இதற்குரிய இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளனேஷன் நான் இங்க கொடுத்திருக்கேன். பிரத்யஜ்னானா நீங்க எந்த ஒரு வார்த்தையை நிரூபிக்க நினைக்கிறீங்களோ, இப்போ இந்த கார்ல நீங்க இதை பார்த்துட்டீங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போனதும் பக்கத்து வீட்டுல இருக்கிற நெய்பருக்கு நீங்க சொல்லணும். இல்லைன்னா ஒரு ஃபயர் ஸ்டேஷனுக்கு நீங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து தகவலை அங்க வந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது என்ன தகவல் அப்படின்னா, அந்த மலை குன்றுகள்ல நெருப்பா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல விரும்புறீங்க. அண்ட் இதே ஒரு விஷயத்தான் நீங்க ப்ரூவ் பண்ணவும் நினைக்கிறீங்க. ஸோ நீங்க ப்ரூவ் பண்ணும்போது ஆகையால் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா தேர்ஃபோர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவீங்க. இதைத்தான் நீங்க வந்து ப்ரூவ் பண்ணவும் நினைக்கிறீங்க. அண்ட் இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் நீங்க கடைசியாவும் ப்ரூவ் பண்ண நினைப்பீங்க. இதற்கு நடுவுல நீங்க கொடுக்குற இந்த விளக்கங்கள் தான் ஒரு காரணம் கொடுக்கணும் இல்லையா? இது எப்படி நீங்க வந்து அந்த ஹில்ல ஃபயர் இருக்குன்னு உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசன் கொடுக்கணும், காரணம். அதைத்தான் நம்ம சான்ஸ்கிரிட்ல ஹெத்து அப்படிம்போம். அதுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணம் கொடுக்கணும். ஸோ அதையதான் சான்ஸ்கிரிட்ல உதாரணா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நீங்க கொடுக்குற எக்ஸாம்பிள நீங்க வந்து கனெக்ட் பண்ணி சொல்லணும். இந்த எக்ஸாம்பிளையும் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணி நீங்க சொல்லணும். அண்ட் அப்படி சொல்லும் போது அதை கம்பேரிசன், உபநயா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்டரா இந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்தியன் லாஜிக்ஸ்ல அனுமானால அந்த ரூல்ஸ்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. அண்ட் இதைத்தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. அனுமானால இருந்து கொஸ்டின் கேட்கணும்னா இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் கொஸ்டின், சரிங்களா? அண்ட் இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள உங்களுக்கு வாக்கியமா கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. இந்த 2 மாடல்ல தான் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். இதை தாண்டி வேற கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டு அந்த கொஸ்டினை இப்ப ரீட் பண்ணி பார்ப்போம், நமக்கு கண்டிப்பா புரியும். I'll take it first question. பாருங்க, according to the classical Indian schools of logic, so இந்தியன் லாஜிக்ஸ் படி அனுமானால என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, அதோடைய வரிசையை சொல்லுங்க, கரெக்ட் சீக்வன்ஸ் என்னென்ன. ஸோ கரெக்ட் சீக்வன்ஸ் என்னென்ன நீங்க பார்த்திருப்பீங்க போன ஸ்லைட்லயே you would have noted. So what is it? கரெக்ட் சீக்வன்ஸ் பிரத்யஜ்னா, ஹெத்து, உதாரணா, உபநயா, நிகமனா. ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்ஸ். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் டி. இதான் உங்களுடைய ஆன்சர் இல்லையா? சோ இவ்ளோ ஈஸியான கொஸ்டின். ஓகே, சோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். அந்த கொஸ்டினும் இதே கான்செப்ட் தான், ஆனா உங்களுக்கு கொஸ்டின் தான் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருப்பாங்க. யூ கேன் ட்ரை இட் அவுட். எஸ், யூ ஆர் கரெக்ட். லைக் எது வந்து அந்த 5 ஸ்டெப்ஸ்ல வராது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. டைரக்டா இந்த கொஸ்டின்ல அனுமானா அப்படிங்கிற வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தல. ஆனாலும் கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே அனுமானாவோட தொடர்புடைய ஆப்ஷன்ஸா கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல எது வந்து தொடர்பற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம ஆப்ஷன் பி சூஸ் பண்ணுவோம். So this is as simple as that. Okay, I'll take you to the next question. Third question பாருங்க. Question பார்க்க ரொம்ப நீளமா இருந்தாலும் இதோட பேசிக் கான்செப்ட் என்னவோ நீங்க அரேஞ்ச் தான் பண்ண போறீங்க. So let me do it. கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. இன்ஃபரன்ஸ் in the sense அனுமானால. சோ நீங்க இத வந்து நீளமா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சு குழம்பிக்காம நீங்க டைரக்டா வந்து பிராக்கெட்ல இருக்க இந்த குட்டி வார்த்தையை பார்த்து அரேஞ்ச் பண்ணலாம். இல்ல எனக்கு சமஸ்கிருத வார்த்தைகள் வேண்டாம், நான் இங்கிலீஷ்ல ரீட் பண்ணிக்கிறேனாலும் நீங்க இங்கிலீஷ் ரீட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எனிஹவ் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி தி சேம். பிரத்யஜ்னா தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். அண்ட் கடைசியா வரப்போறது நிகமனா. ஸோ நமக்கு டில ஸ்டார்ட் ஆகி சில முடியணும். அந்த மாதிரி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இட் இஸ் டில ஸ்டார்ட் ஆகி சில முடிகிற ஆப்ஷன். அண்ட் ஆல்சோ we have some more thing like ஹெத்து வரணும் இல்லையா?
ஸோ டு ரைட் இன் அ கிளியர் வே ஃபர்ஸ்ட் நமக்கு பிரத்யஜ்னா வரும், அடுத்து வந்து பி வரும், அண்ட் அகைன் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம், உதாரணா, அடுத்து உபநயா, அண்ட் லாஸ்டா நிகமனம். ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். டி, பி, இ, ஏ and C. Okay, so I'll take you to the next slide. You can check your answers. So this is your answer, right? Fine. So நம்ம அடுத்த question போலாம். So these questions are that easy to you. Fine. Identify the correct sequence. திரும்பவும் அதே கரெக்ட் சீக்வன்ஸ் தான். இது எல்லாமே 2022ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஒரே கான்செப்ட்ல இருந்து எப்படி விதவிதமா கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டினோட ஃபார்மேட் தான் மாறுது, மற்றபடி கண்டென்ட் உங்களுக்கு எங்கேயுமே மாறல. இந்த 5 பாயிண்டோட ஆர்டர் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அண்ட் அதற்குரிய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வாஸ் வெரி ஈஸி டு சால்வ் சம், இல்லையா? ஸோ ட்ரை சால்விங் திஸ் கொஸ்டின் அண்ட் யுவர் ஆன்சர் இஸ் எஸ், எக்ஸாக்ட்லி இட் இஸ் டி. ஏன்னா நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் யார் வரணும் அப்படின்னா பிரத்யஜ்னா வருவாங்க, ரெண்டாவது ஹெத்து வருவாங்க, மூணாவது உதாரணா வருவாங்க. ஒரு எடுத்துக்காட்டு நம்ம கொடுக்கணும், உதாரணம் கொடுக்கணும், அடுத்து நாலாவது உபநயா, அஞ்சாவது நிகமனம். சோ இதை நீங்க ஆர்டர் பண்ணி எழுதினீங்கன்னா you get the answer. It is as simple as that. So I'll take it to the next question. Okay, so next question வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போறாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். So இந்த ஷார்ட்கட் பாக்குறதுக்கு முன்னாடி will recollect. நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் இல்லையா, நம்மளுடைய கருத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம் அப்படின்னா அதுல 5 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் பயன்படுத்தணும், அது இந்த ஆர்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்க நம்ம முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளே கண்டினியூ பண்ணிக்கலாம். மலை குன்றுகள் இருக்கு, அதுல ரொம்ப புகையா நீங்க கண்ணுக்கு பாக்குறீங்க, அதனால இதெல்லாம் நெருப்பு பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஸோ கடைசியா நீங்க ப்ரூவ் பண்ண விரும்புறதும் அதேதான். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி மாத்தி சொல்வீங்கன்னா therefore hill has fire அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. சோ அந்த therefore-ங்கிற வார்த்தையை சேர்த்துப்பீங்க, அதனால நீங்க அங்க கன்க்ளூஷன் கொண்டு வரீங்கன்னு தெரியும். ரீசன் சொல்வீங்க, ரீசன்னா நீங்க ஒரு காரணம் சொல்றீங்க, அப்ப காரணத்தை நீங்க பிகாஸ் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். சோ நான் இந்த எழுதுறது எல்லாமே உங்களுக்கு கீ டேர்ம். ஓகே, இந்த therefore-னு இருந்தா அதை நீங்க டைரக்டா நிகமனா அப்படின்னு எடுத்துக்கணும், பிகாஸ்னு இருந்தா அதை நீங்க ஹெத்துவாவோ ரீசனாவோ எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து நெருப்பையும் புகையும் சேர்த்து பார்ப்போம் அப்படின்னா கிச்சன்ல நெருப்பையும் புகையும் சேர்த்து பார்ப்போம். நம்ம வந்து கிராக்கர்ஸ் பேன் பண்ணும்போது நெருப்பையும் புகையும் சேர்த்து பார்ப்போம். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. சோ அதை தான் நம்ம உதாரணம்னு எடுத்திருக்கணும். இந்த கம்பேரிசன்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த எக்ஸாம்பிளையும் பிளஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் டு பி ப்ரூவ்ட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. எப்படி வந்து கிச்சன்ல நமக்கு வந்து ஃபயரும் ஸ்மோக்கும் சேர்ந்து இருக்குதோ அதே மாதிரி அந்த ஹில்லையும் நான் பார்த்தேன், இல்லைன்னா அந்த மவுண்டெயின்லையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு நீளமான ஸ்டேட்மெண்டா கொடுத்திருப்பாங்க. ஸோ உங்களோட டேபிளர் காலம் மேட்ச் த ஃபாலோயிங்ல எது ரொம்ப லென்த்தியா இருக்கோ அதுதான் இந்த உபநயா அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா மேட்ச் த ஃபாலோயிங் பண்ண முடியும். I'll take you to the question. Yes. So இதுதான் நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணது. இந்த PDF வந்து நான் கீழே ஷேர் பண்றேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Now you can match it. So affirmation of thesis as proven. இது என்ன எதை கொடுக்குறாங்க இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது this is நிகமனா. Okay, this is நிகமனா. And statement of reason அப்படிங்கிறது ஹெத்து. எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது உதாரணம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தீசிஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படிங்கிறது பிரத்யஜ்னா. உங்களுக்கு இப்ப இந்த 5 அந்த 5ஓட சமஸ்கிருதமும் சான்ஸ்கிரிட் வார்த்தைகளும் அண்ட் ஆல்சோ அதோடைய இங்கிலீஷ் ஈக்குவலன்ட்டும் தெரியணும். அதற்கு எந்த எக்ஸாம்பிள் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கீ டேர்ம்ஸும் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, ஸோ நிகமனா அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு therefore வரணும் அப்படின்னு. therefore வந்தாதான் அது நிகமனா, இல்லையா? ஸோ திஸ் இஸ் நிகமனா. ஹெத்து அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிகாஸ் வரணும், அப்பதான் அது உங்களுக்கு ஒரு ரீசன். பிகாஸ் அப்படின்னு சொல்றது நம்ம காரணம் சொல்றது தானே. ஓகே, அண்ட் பிரத்யஜ்னா வந்து இருக்கிறதுலே குட்டி ஸ்டேட்மெண்ட். therefore-ல இருக்கிறதும் அண்ட் இங்க இருக்கிறதும் இட் இஸ் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். therefore கொடுத்து வர ஸ்டேட்மெண்ட்டும் therefore இல்லாம வர ஸ்டேட்மெண்ட்டும் ஒண்ணுதான். இது ரெண்டுக்கும் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டே இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசமே அந்த therefore-ங்கிற வார்த்தை தான். therefore வந்ததுன்னா அது நிகமனா, therefore வரல அப்படின்னா அது வந்து பிரத்யஜ்னா. ஓகே, அண்ட் நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் எப்படி நம்ம கிச்சன் அசன் கிச்சன் கொடுத்துருக்காங்களா, கிச்சன்ல இருக்கிறது போலவே நான் புகையும் இருந்தது நெருப்பும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியா மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நிகமனாவோட மேட்ச் பண்ணிடுங்க. ஏக்கு வந்து உங்களுக்கு 3 வந்துடும், பிக்கு 4 வந்துடும், சி யூ கோ வித்
1 and D you go with 2. So இப்படிதான் நம்ம match the following கொடுக்கணும். So match the followingல I will show you one more question. You can also try it out. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க உங்களுக்கு இங்கிலீஷ் டேர்மும் கொடுத்துருக்காங்க, சான்ஸ்கிரிட் டேர்மும் கொடுத்துருக்காங்க. அகைன் இங்கேயும் நீங்க மேட்ச் பண்ணும்போது சேம் திங் யூ ஹேவ் டு டூ. நம்ம சொன்ன மாதிரி தான் பிரத்யஜ்னாங்கிறது ஒரு குட்டியான ஸ்டேட்மெண்ட், யூ கேன் டேக் இட் அவுட். எத்து அப்படின்னா அங்க வந்து பிகாஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம், ஏன்னா அது வந்து ஒரு ரீசன். உப்பனையா இருக்கிறதுலே கொஞ்சம் லென்த்தியஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுதான் இங்க கிச்சன்ல ஃபயர் இருக்கும், ஸ்மோக் இருக்கும் எல்லாம் சொல்லி அதை உங்க மவுண்டைனோடையும் கனெக்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, மவுண்டைனோடையும் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது லென்த்தியான ஸ்டேட்மெண்ட், கம்பேரிட்டிவா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. உதாரணம் அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. விச் இஸ் இங்க கிச்சன்ல இருப்பது போல ஸ்மோக்கையும் ஃபயரையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த உதாரணம் சொல்றது மட்டும். இட் இஸ் எக்ஸாம்பிள், உதாரணம். அதை மவுண்டைனோட கனெக்ட் பண்ணி சொல்லும் போது உப்பனையா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உப்பனையாங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து லென்த்தியரா மாறிடும். ஸோ இப்போ நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா பிரத்யஜ்னா A will be given 3, B will be given 1, C will be given 2 and D will be given 4. So this is how you have to match. I'll show you the answer. Yes. So this is about. So அனுமானங்கிறது ரொம்ப ஈஸி. as I told you, நீங்க அந்த 5 விதமான ஸ்டெப்ஸும் என்ன ஆர்டர், அவங்களுக்குரிய சான்ஸ்கிரிட் டேர்ம் என்ன, அவங்களுக்குரிய இங்கிலீஷ் டேர்ம் என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது தெரிஞ்சாலே போதும். அண்ட் நமக்கு கேட்ட அந்த 23 கேள்வி 23 ஷிஃப்ட்லயும் நான் சொன்னேன் எல்லாருக்குமே அனுமான கொஸ்டின் வந்திருந்ததுன்னு இல்லையா. ஸோ அந்த 23 கேள்வியுமே இந்த கண்டென்ட்டை வச்சு மட்டும்தான். the same kind of question has been repeating more than 20 times இல்லையா. ஸோ ஐ ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு. உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்ல வேற என்ன கண்டென்ட் எடுக்கணுமோ கைண்ட்லி கமெண்ட் பிலோ இந்த கமெண்ட் செஷன். அண்ட் இது ரிலேட்டடா அடுத்து ஃபர்தரா நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆன ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், சிலாஜிசம்ஸ், இந்த மாதிரி முக்கியமான கண்டென்ட்டும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு ஷிக்ஷா கிளாஸ். ஸோ தேங்க்யூ ஆல்.